ஹாய் கைஸ், எங்களோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலி இன்னும் 2 டேஸில் அந்த ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்புறோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் ஆரோவை கோவா கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களை இவ்வளோ தூரம் லாங்கில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், சென்னையிலேருந்து கோவா. இல்லை நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். டயப்பர் கண்டிப்பாக தேவைங்க. அதே மாதிரி இந்த டயப்பரை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அமேசானில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டிஸ்போசல் கவர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கோம் நாங்கள். இந்த டயப்பர் போட்டு இதை சீல் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பின்ல எங்கேயா டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் வெட் வைப்ஸ், மெடிசன்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸஸ் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்க, அப்புறம் பாடி வாஷ், ஷாம்பூ, மாய்ஸ்சரைசர், ஒரு குட்டி எலக்ட்ரிக் ஃபேன், அப்புறம் மதர்ஸ்க்கான ஃபீடிங் ஏப்ரான், இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு வழியாக எங்களோட ட்ரெஸ்ஸும் ஆரோவோட ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். எப்படா இந்த 2 டேஸ் முடியும்னு மரண வெயிட்டிங்கில் இருக்க மக்கள். ஃபாஸ்ட்டாக போயிடுன்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போவே ஆரோவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள்லாம் இப்போ தாங்க ஃப்ளைட்லேயே போகிறோம். ஆனால் அவனை எப்படியாவது ஃபஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோங்க. அவன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு எப்பயும் ஜாலியாக இருப்பான். ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒரு வழியாக ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தருவாங்கன்னு என் ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு தெரிலங்க. உள்ளே போயிட்டு இண்டிகோ ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒவ்வொரு கேட், நியர்பை கேட் இருக்குது. ஸோ எங்களுக்கு D3 தான் ஈஸியாக இருக்கும்னு அங்கேயே இறங்கிட்டோம். வெளியவே இந்த மாதிரி பேக்கேஜ் ட்ராலி இருக்குங்க. நம்மளோட பேக்ஸு, சூட் கேஸ்லாம் லோட் பண்ணிவிட்டு உள்ளே ஈஸியாக வந்து கொண்டு போகலாம். ஒரு பர்சனுக்கு செக்இன் பேக்ஸ் 15 kg வரைக்கும், ஹேண்ட் லக்கேஜ் 7 kg வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் இது வரைக்கும் வெயிட்டே செக் பண்ணவே இல்லை, உள்ளே போயிட்டு தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், கேட் என்ட்ரியில் நம்மளோட டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே வந்ததுமே வெயிங் மிஷினில் எங்களோட பேக்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். நல்ல வேலைங்க, எல்லாமே அவங்க சொன்ன லிமிட்குள்ளே தான் இருக்குது. பட் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க, அதான் சேஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்குள்ளே வரோங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. செமையாக கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அழகாக இருக்குல்ல. டிக்கெட்லாம் செக் பண்ணி உள்ளே வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேக்கேஜ் ட்ராப் கவுண்டருக்கு தாங்க போனோம். ஸோ ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. எங்களோடது இண்டிகோ, ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம். இதாங்க பேக்கேஜ் ட்ராப் கவுண்டர். ஸோ இங்கே தான் எங்களோட பேக்ஸ்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட்டும் இவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், பிறந்த குழந்தையாகவே இருந்தாலும் ஐடி ப்ரூஃப் மஸ்ட்டுங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஆர் டிஸ்சார்ஜ் சம்மரியாச்சும் கையில் இருக்கணும். ஃபைனலி போர்டிங் ப்ராசஸ் வாங்கிட்டோம். ஆரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். $30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்காக மாறு
எப்படி? ஏர்போர்ட் ரீச் ஆனது வீட்டுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. ஸோ வெயிட் பண்ணுற நேரம் வீட்டுக்கு கால் பண்ணி 2 பேரும் சொல்லிட்டோம். பேசி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தா பயங்கரமான சர்ப்ரைஸுங்க. நம்ம இந்தியாவோட லெஜெண்டரி சிங்கர் பி சுசிலா மேமை தான் பார்த்தோம். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஆரோவியம் தூக்கி வச்சு ப்ளஸ் பண்ணாங்க. எங்களால் நம்பவே முடியலங்க. செம்ம ஹாப்பிங்க நாங்கள். ஃபைனலி நாங்கள் எதிர்பார்த்த மொமெண்ட் வந்துருச்சுங்க. Okay. It's for you. Aru cap mode உட்கார்ந்திருக்கீங்க. பைலட் தான் உட்கார்ந்திருக்கீங்க. ஏமா it's for him. Thank you சொல்லுங்க. Okay. Bye. நம்ம இந்த கார்டு சொல்றேன் போட்டோ. செம்ம ஹாப்பிங்க நாங்கள். இந்த மாதிரி மூமெண்ட்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஆரவு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கண்டிப்பாக ஹாலில் மாட்டுவோம். ஆரவு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி செக்குக்காக போயிட்டுருக்கோங்க. அங்கே நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேல வச்சுட்டு நம்மளையும் செக் பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட கேட் 101B தாங்க தேடி போயிட்டுருக்கோம். இன்னும் 5 minutes தான் இருக்குது வேறு. அதான் வேகமாக போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக 101B கண்டுபிடிச்சாச்சுங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் நம்மளோட போர்டிங் பாஸஸை செக் பண்ணி தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பத்திரமா அதை கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் நம்பர் பாரு. அதுதான் ஓகேங்க, அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கேருந்து ஃப்ளைட்டு போகணும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதாங்க எங்களோட ஃப்ளைட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஆரவை கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கோம். ஆரவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அந்த டைம் கூட நாங்கள் இந்த அளவுக்கு பக்கத்தில் பார்க்க முடியல ஃப்ளைட்டை. ஆமாம், செம்மையாக இருக்குது பாருங்க. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு செக்யூரிட்டி செக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய இன்ஜினுங்க. அதெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இது வந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் வந்து நேரில் பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குல்ல இன்ஜினு.
that smoke including life vests and tampering with exits without crew authorization is a punishable offense as it affects the safety of the aircraft. Thank you for your cooperation. Your safety. சரி ஓகேவா? ஃப்ளைட்டில் வந்ததில் பசி எடுத்துருச்சு. ஓகே, டீ குடிக்கலான்னு சாய்ஸ்ன்ற ஒரு டீ ஷாப். ஜஸ்ட் ஒரு டீ அண்ட் வடைப்பாங். ஜஸ்ட் டீ அண்ட் வடைப்பாங். கோவாவில் ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ அவங்க ஊருக்குன்னு லோக்கலாக வந்து நிறையா டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோவா மைல்ஸ். இது இல்லைனாலும் ஏர்போர்ட் வெளியே வந்து ஷட்டில் பஸ்ஸஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரவே 3 o'clock மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் ரூம் போனால் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. ஆரோவுக்கு இப்போவே பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. ரூமுக்கு போனதும் கண்டிப்பாக தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. சொன்ன மாதிரி ஆரவ் பயங்கர தூக்கத்தில் இருக்கான். அவனுக்கு எதாவது சாப்பிட கொடுத்துட்டு தூங்க வைக்கணும். நாளையிலேருந்து தான் நாங்கள் கோவாவை சுற்றி பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஸோ எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் கோவாவில் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போயிருக்கோன்றதை கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.